ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்ன் பேட்டிஸ் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன பவுலில் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். ஒரு கப்பு கார்ன் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பச்சை பட்டாணியும் ஸ்வீட் கார்னு இது ரெண்டையும் இதை பவுலில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பவுலில் போட்டாச்சு. இப்போ ஒரு கப்பு ரவா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குன்னு ஒன்று போட்டுக்கலாம். தயிர் ஒரு அரை கப்பு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவங்கவுங்களுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொத்தமல்லி வேணும்னாலும் பொடியை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணாம்னா இந்த பெப்பர் பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்ன் பேண்டிஸோட மாவு வந்து 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுருந்தோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பண்ணலாம். ஒரு பேனோ இல்லை தோசைக்கல்லோ எது வேணாலும் வச்சுக்கலாம். அதில் நம்மளோட இந்த பேண்டிஸோட மாவை இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி லைட்டாக தட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டியாக நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் செஞ்சு இதை ஒரு டிஃபனாவோ இல்லை நைட் டின்னராகவோ இதை செஞ்சு இதை மட்டுமே நீங்கள் சாப்பிடலாம். இதை அப்படியே சாப்பிட்லாம். தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா க்ரீன் சட்னியோ இல்லை கார சட்னி எதனாலும் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இதை பண்ணிவிட்டு இதில் லைட்டாக எண்ணெய் போடலாம். வெந்தோடனே திருப்பி போடலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. அந்த பக்கமும் வேகட்டும். வெந்தோடனே எடுத்துடலாம். ஓகே, 2 பக்கம் வந்துருச்சு. எடுத்துடலாம். நம்மளோட கார்ன் பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சிம்பிளானது இந்த ரெசிபி. கார்ன் பேண்டிஸ் ரொம்ப டயட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்கரேஜாக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.